வணக்கம். ஜவைசக் ஃப்ரம் ஜவாத் வட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர். கட்சி ஆரம்பித்து ஒரு 5-6 மாதம் ஆச்சு. ஒவ்வொரு வருஷமும் அதற்கு முன்னாலே விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் கல்வி விருது வழங்கும் விழா போன வருஷமும் வழங்கினார். அப்போ அரசியல் கட்சியாக பரிணமிக்கவில்லை, தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்படவில்லை. விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக கொடுத்தார். 234 தொகுதியின் அடிப்படையில் மொத்தம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையும் கூப்பிட்டு மொத்தம் 1000 சில்லறது மேல ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் 3 பேரை பிடிச்சி போன வருஷமும் கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக இந்த வருஷமும் கொடுத்து முடிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் போன 28ஆம் தேதி திருவான்மியூர்ல 10th +2 மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கும் விழா. அதில் 3 இடங்களை பிடிச்ச மாணவிகளுக்கு 21 மாவட்டங்களை கூப்பிட்டு 852 மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் தன்னுடைய நிலைப்பாட்டின் உண்மையான நிலைப்பாட்டின் சார்பாகவும் சான்றிதழ் ப்ளஸ் ஊக்கத்தொகையெல்லாம் வழங்கப்பட்டுச்சு, கொடுத்தார். ஏன்னா மொத்தமாக ஃபுல்லாக கொடுக்க முடியாது, அதை 2ஆக பிரிக்கிறாரு. இப்போ 2வது கட்டமாக 19 மாவட்டங்கள் மொத்தம் 700க்கு மேலே 700 சில்லற மாணவர்களுக்கு மேலே ஊக்கத்தொகை, மற்றபடி ஒரு சான்றிதழ் கொடுத்து நல்லா படிக்கணும். ஆமாம், ஒரு விஷயம் அப்படின்னம்னா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. கடவுள் ஒன்றை கொடுத்தால் ஒன்றை எடுத்து விடுவார். அதனால் கவலைப்படாதீங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் அந்த கல்வி விழா அமைந்தது அப்படின்னா ஒரு உண்மையிலே இது மிகையாக. அதாவது மாணவிகளை இவர் குறிவைத்து செய்கின்றார் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அதை செய்வதற்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? அதுதான் நடிகர் விஜயனுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சொல்லலாம். அதன் அடிப்படையில் இந்த தடவை நல்ல ஒரு திறமையா பேச்சாக தன்னுடைய பேச்சை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு சம்பந்தமா அவருடைய பேச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலாக இருந்துட்டு இருக்கு. 2ஆம் கட்டமாக பேசக்கூடிய 2ஆம் கட்டமாக விருது வழங்கிவிட்டு மாணவி மத்தியில் பேசியிருக்கார். என்னுடைய சொந்த கருத்து, இது என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். என்ன பேசுவார் அப்படின்னா ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்கு, வேலையின்மை இருக்கு, மற்றபடி நடந்து முடிந்த பல சமாச்சாரங்கள் எத்தனையோ இருக்கு. ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்ட வகையில், மற்றபடி கேஸ் விலை ஏற்றம், மற்றபடி அடுக்கிட்டே போகலாம், அது நிறையா போயிட்டே இருக்கும். இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், குறிப்பிட்ட மத மோதல்கள், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு யாரை நோக்கி நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோமோ அவர்களை பற்றிய ஒரு பிரச்சனை. மாணவிகளை கூப்பிட்டு கல்வி விருது வழங்க விழா. அப்ப கல்வி விருது வழங்க விழா அப்படிங்கும் போது மாணவிகளுக்கு இன்றைய நிலையில் எது உறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து செலக்ஷன் பண்ணி கரெக்டா நீட் தேர்வை பற்றி ரொம்ப சாட்டையடித்தனமாக அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தாலுமே கூட இந்த கருத்துக்குள் மிகப்பெரிய ஒரு சாட்டையடித்தனம் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. அதே நேரத்துல மாநில சுயாட்சியை பற்றியும் மாநில உரிமைகளை பற்றியும் பேசிவிட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சொல்லலாம். அதாவது நீட் தேர்வு பொதுவாகவே தாழ்த்தப்பட்ட மக்கள், பட்டியல மக்கள், மற்றபடி பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதனால. அதனால இந்த நீட் தேர்வை நான் 3ஆக பிரிக்கின்றேன் அப்படிங்கிறார் நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர். நீட் தேர்வின் பிரச்சனை அடிப்படையில் 3 பிரச்சனை, அதை பிரச்சனையின் அடிப்படையில் அந்த பிரச்சனைகளை 3ஆக பிரிக்கிறார். அதாவது மாநில உரிமை குழுவுக்கு எதிரானது ஃபர்ஸ்ட் நம்பர் 1. இது உண்மையிலே உண்மையான விஷயம். மாநில உரிமை குழுவுக்கு, மாநில உரிமைகள் இல்லாமல் எல்லாத்தையுமே அவங்க வச்சுட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கென்று ஒரு உண்மை இருக்குல்ல, நம்ம நம்முடைய மக்கள்
அவரவர்கள் மாநிலத்துடைய மக்கள் ஓட்டு போட்டு அவரவர் தேர்ந்தெடுத்து அவரவர்கள் தன்னுடைய மாநிலத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் எல்லா மாநிலத்தையுமே வந்து மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு கை பிடித்து கொண்டு ஆட்டி கொண்டிருந்தா நமக்கென்று ஒரு உரிமை இருக்கு இல்லையா, அது எதிரானது. அதாவது நீட் தேர்வு, அதாவது +2 வந்து படிக்க வச்சிடறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப விஜய் வந்து ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் பேசியிருக்காங்க. 8th படிக்கிறோம், 10th படிக்கிறோம், அதெல்லாம் 8th வந்து ஒரு வெரிட் எக்ஸாம் மாதிரி, 10th வந்து ஒரு பொது எக்ஸாம் வந்துடுது. +2 வந்து காமன் எக்ஸாம்ல உட்காந்துருது, முடிஞ்சு போச்சு. எல்லாம் படிச்சு முடிச்சது பின்னாடி டக்குன்னு அது அவரங்க என்ன சமாச்சாரம் பிகாம் MBBS படிச்சுட்டு எடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா +2 வரைக்கும் படிச்சு முடிச்சாலுமே எந்த ஒரு மதிப்பு ஒரு விஷயமும் இல்லை. அதுக்கு மேல ஒரு நீட் தேர்வு அப்படின்னு எழுதினாதான் அடுத்த ஸ்டெப்பு, குறிப்பாக MBBS மருத்துவ படிப்புக்கு செல்ல முடியும். அப்படின்னா அப்ப அந்த மாணவன் எப்படி ஏமாற்றப்பட்டுகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. 10th வரைக்கும் முடிச்சுட்டாரு, அவருக்கு உண்டான மதிப்பு என்னமோ போறாரு, MBBS எடுத்துட்டு போறாரு, ஏதோ ஒரு கல்லூரியில் எடுக்கிறாரு, காசு உள்ளவங்க பெரிய கோடிக்கணக்கில் காசு கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. முடியாதவங்க என்ன பண்றாங்க, இருக்கிற மதிப்பெண்ணை வச்சு மற்ற சோன்ஸும் குறிப்பிட்ட அந்த இதை வச்சு மதிப்பெண்ணை இது பண்ணி பண்ணுவாங்க. அதையெல்லாம் நிறுத்தி விட்டது 8 வருஷமா நீட் தேர்வு அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பூதாகரமான விஷயத்தை கொடுத்து, குறிப்பா வந்து இந்திய முழுவதும் இருந்தாலும் அது குறிப்பா தமிழகத்துல வந்து ஏகப்பட்ட இறப்புகள் போயிடுச்சு. குறிப்பாக அனிதாவை சொல்லலாம். அதற்கு பின்னாடி எத்தனையோ அனிதாக்கள், ஆமா எத்தனையோ அனிதாவுடைய சகோதர சகோதரிகள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற உண்மை வருத்தத்துக்குரிய விஷயம். இன்று ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சி வந்து ஃபர்ஸ்ட் நீட் தேர்வுக்கு ஆப்போசிட்டா சட்டசபையில் மசோதா தாக்கல் பண்ணாங்க. இந்த முந்தா நாள் தனி தீர்மானமே நிறைவேற்றி அதையும் மத்திய அரசுக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஆனா இருந்துமே வந்து மத்திய அரசு படிவதாக இல்லை. பொதுவாக வந்து நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட குளறுபடிகள். இந்த முந்தா நாள் கூட மாநிலங்களவையில் மோடி பேசியிருக்கிறார், நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட குளறுபடிகள் நாங்கள் சும்மா விடமாட்டோம். ஆமா, இது மோடியின் உத்தரவாதம். மோடியின் உத்தரவாதம் தான். அதுக்கு முன்னால எந்த ஊருக்கு போயிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. நீட் தேர்வு குளறுபடி நடப்பதற்கு முன்னால் எங்கு போயிருந்தீங்க? நீட் தேர்வு உங்களால் உருவாக்கப்பட்டது. ஆகுனா காங்கிரஸ் தான் உருவாக்குச்சு அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு எங்க அருகி போச்சு? காங்கிரஸ் வந்து என்ன ஒரு பண்ணாங்க, நீட் தேர்வை கொண்டு வரக்கூடிய சூழல் காங்கிரஸ் தான். ஆனா அவர் என்ன அஜெண்டா வச்சிருந்தாங்க, அதை அவரவர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனா உங்களை மாதிரி பாஜக மாதிரி வந்து கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கல. அப்புறம் எதுக்கு காங்கிரஸை பத்தி பேச உங்களுக்கு என்ன யோகியது இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா. அதைத்தான் நடிகர் விஜய் வந்து மறைமுகமா கேட்கிற, மாநில உரிமை குழுவுக்கு எதிரான நீட் தேர்வு என்பது மாநில உரிமை குழுவுக்கு. அப்புறம் +2 வரைக்கும் படிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? அவ பெருசா கனவு வம்பான், எம்காம் எம்பி இது MBA இது எம்காம் இது பிகாம் BBA BAன்னு போயிட்டா பிரச்சனை கிடையாது. அல்ல நான் மருத்துவனா தான் மாறுவேன், டாக்டரா தான் போவேன்னு ஒரு சில மாணவர்கள் பிடிவாதமா இருப்பாங்க. அது அவங்களுடைய லட்சியம், நம்ம சொல்ல முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நீட்டுங்கிற அந்த பூத குறுக்கிடுதா இல்லையா, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. அதனால வந்து அவருடைய லட்சியங்கள் பாழாகிறது. நாம ஏகப்பட்ட தனியார் நிறுவனங்கள் கல்வி நிதியெல்லாம் வந்து கோடி கோடியா சம்பாதிச்சு இன்னைக்கு அவன் அங்கங்க பெரிய பெரிய மாட மாளிகை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கான். குறிப்பா ராஜஸ்தான் போன்ற இடத்துல டெய்லி ஒரு தற்கொலை நடந்துகிட்டே இருக்கு கோட்டா மாவட்டத்துல. இதெல்லாம் வந்து எங்க போய் முடியும்? அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வு இது மதிப்பெண் கூடுதலாக போட்டது, மற்றபடி வந்து அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள், இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல அது எழுதிய மாணவன் என்ன நினைப்பாங்க? அதான கேவலமான ஒரு விஷயம் தானே. பாஜக அவனுடைய மிக மோசடி திட்டங்கள் இது ஒன்று. அதை ஒத்துக்கொள்கிறார்களா? மாநிலங்களவையில் பேசுறாரு, நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அதை சும்மா விட மாட்டோம், இது வந்து மோடியின் உத்தரவாதம். இன்னைக்கு கொடுத்து என்ன பண்றது? உத்தரவாதம் கொடுத்தோன்னே செத்து போன அனிதா எதிர்த்து வந்துருவாங்களா? யாராலும் வரவிட மாட்டாங்க. எத்தனையோ சகோதர சகோதரி தமிழ்நாட்டை இறந்து போயிடும், அத்தனை பேர் வந்துருவாங்களா? ராஜஸ்தான்ல தற்கொலை செஞ்சாங்க அந்த பயிற்சி மையத்திலிருந்து, அத்தனை பேர் எதிர்த்து வந்துருவாங்களா? மோடி இல்லை, அவரு அப்பாரு, அவங்க அப்பா அம்மா யாரு உத்தரவாதம் கொடுத்தாலும் செத்து போனவங்க வரமாட்டாங்க. அதனால நீட் தேர்வு கட்டு. சரி, அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எதுக்கு நீங்க இந்த நெட்டு தேர்வை ரத்து பண்றீங்க? அதுலயும் குளறுபடி வந்துருச்சுல. இந்த சமீபம் இப்போ முதுகலை நீட் தேர்வு அதுவும் ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற, எதுக்கு நடத்த முடியாட்டி எதுக்கு அந்த தேர்வை பண்ணணும்? எல்லாத்தையும் ஒத்தி வச்சிருக்க, ரத்து செஞ்சிருக்கீங்க, நீட் தேர்வு ரத்து செஞ்சுட்டு போக வேண்டியதானே? அதுவே அவர் குறியா இருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் வந்து பிடிவாதமான ஒரு விஷயம் தானே.
மக்களுக்கு ஆதரவாக மக்களுக்கு நிம்மதியான ஒரு அரசு தான் இந்த நாட்டில் இருக்கணும். அதை விட்டு விரோதமான அரசு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட பேச்சுக்கள் வரத்தான் செய்யும். மாநில உரிமை குழுவுக்கு எதிரானது 1975 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இவங்க வந்ததுக்கு பின்னால எல்லாமே மாறிவிட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை வந்து நடிகர் விஜய் வந்து போட்டிருக்காங்க. உண்மையிலே வந்து இது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயம். அதே நேரத்தில் அந்த 3 பிரிவாக பிரிக்கிறார். 2வது பிரிவாக ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே பாடத்திட்டம் என்பதை கல்விக்கு எதிராக நான் பார்க்கிறேன் அப்படின்னா உண்மையிலே இவங்க யாவுன்னா ஒரே நாடு ஒரே திட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே பெயர், இதே மாதிரி ஒரே ஒரே ஒரேன்னா இல்லை. இருக்கக்கூடிய இந்தியா முழு எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா? நான் சட்டை போட்டிருக்கேன், ஒருத்தன் பனின்னு கேட்பான், இன்னொருத்தன் கோமணம் கட்டிட்டு போவான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சேலை வந்து கலாச்சார உடை. போக போக வடக்க போக போக எல்லாமே வந்து சுடிதாரா மாறுது. இன்னொரு இடத்துல போக போக அரை மார்பு சேலை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? அதுக்காக ஒரே நாடு ஒரே உடைன்னு மாற்ற முடியுமா? அவரவர்களுடைய கலாச்சாரம் அவரவர்களுக்கு அழகானது, அவர்களுக்கு போட்டது, அவர்களுக்கு உயர்வானது. அவ்வளவு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக வந்து ஒரே நாடு ஒரே மொழி மாற்ற முடியுமா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே மொழி சமஸ்கிருதமா மாற்ற துடித்து கொண்டிருக்கு. ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருத்தர் தமிழ் பேசுவான், ஒருத்தர் ஆங்கிலம் பேசுவான், ஒருத்தர் ஹிந்தி பேசுவான், ஒருத்தர் தெலுங்கு பேசுவான், ஒருத்தர் குஜராத்தி பேசுவான். எல்லாத்தையும் வந்து ஒரே நாடு ஒரே மொழியை பேசுறாங்க பண்ணனா என்ன ஆகுது? அதே மாதிரிதான் ஒரே நாடு ஒரே கட்சி அப்படின்னா பாஜக வரவே கூடாதுன்னு வச்சா பாஜக ஒத்துக்கணுமா? அப்பா ஒரே நாடு ஒரே கட்சிப்பா, காங்கிரஸ் மட்டும்தான்ப்பா இல்லையா? திமுக மட்டும்தான் இல்லையா? கம்யூனிஸ்ட் மட்டும்தான். அதை பாஜக ஒப்புக்கொள்ளுமா? அதுலேயும் தன்னுடைய நிலைப்பாட்டை தான் புகுத்த பார்க்குறாங்க. அதைத்தான் வந்து நடிகர் விஜய் குறிப்பிடுறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒப்பற்ற தலைவர். ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே பாடத்திட்டம் கல்விக்கு எதிராக நான் பார்க்கின்றேன். அதே நேரத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு பாடத்திட்டம் இருக்கு. அதான் கன்ஃபார்ம். இங்கே உள்ளவன் எம்ஜிஆரை பற்றி பேசுவான். அப்படியே போக போக வடநாட்டில் போய் எம்ஜிஆரை பற்றி கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும்? இல்லை, அங்கே உள்ளவன் மொராஜி தேசாயை பற்றி பேசுவான். அப்படியே வர வர இங்கு உள்ளவன்கிட்ட போய் தமிழகத்திலையும் கேரளாவில் உள்ளவன்ட்டு மொராஜி தேசாய் இந்த வயது இறந்தான்னு கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும்? அந்தந்த பாடத்திட்டங்கள் அவரவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அதை விட்டு போட்டு இந்தியா அளவுக்கு ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் சொல்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு பாடத்திட்டங்கள் உண்டு. அதான் மாநில உரிமைகளை இது வந்து பேசவே கிடையாது. பல்வேறு கண்ணோட்டம் பல்வேறு பார்வைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாநில உரிமைகளை பத்தி இது பேசல, உரிமைகளுக்கு விரோதமானது. அதே இடத்துல பல்வேறு பாடத்திட்டம் பல்வேறு கண்ணோட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். பல பேர் ஒவ்வொருத்தர் ஒரு ஆங்கிள் இருப்பான். எல்லாருமே மருத்துவனாக போய்விட முடியாது, எல்லாருமே பிஏ படித்து விட முடியாது, எல்லாருமே பிசிஏ படிக்க ஆசைப்படும். ஒருத்தர் என்ன பிஇ படிக்க அப்படிமா கிடையாது, எனக்கு +2 போதும், அவன் பாடு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இன்னொருத்தர் படிப்பே தேவையில்லை, போடா காமராஜர் படிச்சாரா, எம்ஜிஆர் படிச்சாரா, இல்ல கலைஞர் கருணாநிதி படிச்சாரா, ஆண்டு கொண்டு இருக்க எம்கே ஸ்டாலின் படிச்சாரா? கிடையாது. இது வந்துட்டாங்கல்ல, நானும் வருவேன், ஒரு டீ கடை வச்சு குறைச்சிட்டு போட்டா என்ன பண்ணுவீங்க? புரியுதா? அதனால வந்து அவரவருடைய கண்ணோட்டம் இது வந்து பன்முகத்தின் தன்மை கொண்ட நாடுங்க. அதை விட்டு போட்டு ஒரே நாடு ஒரே திட்டம், ஒரே நாடு ஒரே கொள்கை, ஒரே நாடு ஒரே இதுன்னா அப்ப ஒரே நாடு ஒரே கட்சி தான். பாஜக வீட்டுக்கு அமைச்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். ஒரே நாடு ஒரே கட்சி. காங்கிரஸ் தான் ஆள முடியும், கம்யூனிஸ்ட் தான் ஆள முடியும். ஒரே நாடு ஒரே கட்சி திமுக தான் இந்தியா முழுவதும் ஆளணும். என்ன பண்ணுவீங்க? புரியுதா? ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் பட்சத்தை ஒரு வகையில, இன்னொருத்தவனுக்கு வேறொரு வகையில வேறொரு உணர்வு இருக்குமா இல்லையா? அதை மதிப்பதுதான் இந்தியா, பன்முகத்தன்மை கொண்ட நாடு. ஆமா, இதெல்லாம் யூனிட்டி. அதெல்லாம் தெரிஞ்சு வேண்டுமென்று தவறு செய்து இருக்க பாஜக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நடிகர் விஜய் மறைமுகமா சொல்றாரு. பன்முகத்தன்மையே பலம், இதை பலவீனம் அல்ல அப்படிங்கிறார். பன்முகத்தன்மையே பலம், அதான் பலமே. பன்முகமே பலமே, பன்முகத்தன்மை தான் பலமே, இது பலவீனம் அல்ல அப்படிங்கிறார். அதே மாநில மொழியில் படுத்துட்டு NCERT பாடத்திட்ட தேர்வு வச்சு எழுத எப்படி முடியும்? சரியான சாட்டையடியான ஒரு விஷயம் தான். புரியுதுங்களா? உருளைக்கிழங்கை பத்தி படிச்சுட்டு கத்திரிக்காயை பத்தி எழுதுனா எப்படி எழுத முடியும்? அதெல்லாம் முடியாது. அதாவது எந்தெந்த நேரத்தில் அது கான்செப்ட் அதனுடைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் பட முடியும். நீங்க ஒண்ணு படிச்சு போட்டு அவன் ஒரு கேள்வி கேட்ட எப்படி எழுதுவான்? புரியுதுங்களா? கேள்வி வேறு மாதிரியாக இருந்தாலுமே கூட உருளைக்கிழங்கு சம்பந்தப்பட்ட படிச்சு விட்டு மஞ்சள் நிறுத்தமா இருக்கிறது அப்படிங்கிற கான்செப்டாவது நீங்க உருளைக்கிழங்கை பத்தி தான் கேட்குறீங்க, அவனுக்கு இப்படி தெரியும்.
விளக்கங்களை பத்தி தான் கேள்வி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. வேறு விதமாக கேட்கக்கூடிய சமயத்தை அவன் அது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா? ரொம்ப நுணுக்கமா பேசியிருக்கிறார் நடிகர் விஜய். மாநில மொழியில் படித்து விட்டு NCERT பாடத்திட்டத்தில் தேர்வு வைத்தா அது எப்படி சரியாகும், ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டார். அதே மாதிரி நீட் தேர்வுல நம்பகத்தன்மை போய்விட்டது அப்படிங்கிற சப்ஜெக்டா பண்றார். அதே நேரத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், பொது பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத தன்னுடைய கருத்தா சொல்றார். அதே நேரத்தில் திமுகவுடைய தனி தீர்மானத்தை வரவேற்கின்றேன் அப்படிங்கிறார். ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சொல்றார். இது வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவு ஆதரவு அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க நடிகர் விஜய். நடிகர் விஜய் அது பாஜக ஆதரவாப்பா, சீமானோட கூட்டு சேர்ந்துருவாருப்பா, ஆமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாரு. இன்னைக்கு திமுகவுக்கு தனி தீர்மானத்தை நான் வரவேற்கின்றேன் அப்படிங்கும்போது இன்னைக்கு சீமான் யோசிக்கிறோம். ஆமா, அதே நேரத்தில் மற்ற கட்சிகளும் யோசிக்கிறோம். சீமான் வகையில கூட்டணி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாஜக யோசிக்கிறோம். பாஜக இது நடிகர் விஜய் பாஜகவோட பி டீம். பாஜகவும் சீமானு சொல்லி தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு கருத்து இது வரைக்கும் போச்சு, நேற்று வரைக்கும். இன்னைக்கு மாறிவிட்டது. திமுகவுடைய தனி தீர்மானத்தை நான் வரவேற்கின்றேன் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான விஷயம். இதன் அடிப்படையில் கூட்டணிங்கிற கான்செப்ட் நாளை சீமான் மற்றபடி தமிழக வெற்றி கழகம் உருவாகுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. பாஜக போட்டுட்டு இருந்தாங்க, கட்டாயம் நடக்காதுங்கிறது பகிரங்கமான உண்மையாக இதில் தெரிஞ்சுட்டு இருக்கு. அதே நேரத்தில் இது இடைக்கால தீர்வு கான்செப்ட்ல சிறப்பு பொதுப்பட்டியல் உருவாக்கலாம், நல்லா இருக்கும். சிறப்பு பொதுப்பட்டியலா உருவாக்கி பொது திட்டமா இருக்கக்கூடிய விஷயத்துல மாநில உரிமைக்கு கொண்டு கல்வியை மாநில விஷயத்துக்கு கொண்டு வந்து அவங்க தன்னுடைய இது பாதுகாத்துக்குவாங்க. அதே நேரத்தில் கல்வி சுகாதாரத்தையும் அது சேர்க்க வேண்டும். என்னதான் இருந்தாலும் சரி, இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு, மாநில அரசு எப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாலும் மத்திய அரசு கட்டுப்பாட்டை இயங்கிட்டு இருக்கு, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிங்கும் போது மாநில சுயாட்சியை பத்தி நடிகர் விஜய் பேசுகின்றார் அப்படிங்கிற திராவிட கொள்கைக்கு அவர் வர்றார். நல்லா புரிஞ்சுக்கிட்டு திராவிட கொள்கைக்கு அவர் வர்றார். சீமான் பேசுவது தமிழக கொள்கை, தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம். திராவிடம் அவருக்கு பிடிக்காது. அவர் சொல்லிட்டு இருந்தார் தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்காரு, திராவிட வெற்றி கழகம் வச்சிருக்கிறாரு இல்ல அப்படிங்கும்போது 2 பேர் கூட்டணியாக வாய்ப்பு இருக்கு. அன்பு தம்பி அப்படிம்பாரு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் போகிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையை தெரியுது. மாநில சுயாட்சியை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு நடிகர் விஜய் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலை ஏற்படுத்திட்டார். அதே இன்னொன்னு சொல்றா, எய்ம்ஸ், ஜிப்மர், பிஜிஐ மற்ற அதுக்கு நீட் தேர்வு வச்சுட்டு போங்க, எங்களுக்கு விட்டுருங்க அப்படிங்கிறது பகிரங்கமா கேட்கிறார். அதுக்காக நீங்க மாணவ மாணவர்கள் அதுக்காக நடக்கட்டும். என்னதான் இருந்தால் நான் சொல்லிட்டேன், அது நடக்குங்கிறது என்ன சொல்ல முடியாது, நடக்குமாக எனக்கு தெரியாது. ஆமாம், நடந்தால் நல்லது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தை இதனால வளர்த்துக்காதீங்க. ஏன்னா உலகம் ரொம்ப பெருசானது. ஏன்னா கடவுள் மீண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தருவார். நீட் தேர்வு தோத்துட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தருவார், நம்பிக்கையில் இருக்குங்க, வெற்றி நிச்சயம் சொல்லப்பட்டு தன்னுடைய பேச்சை முடிக்கிறார். இதுல என்ன தெரியுது, திமுகவுக்கு ஆதரவாகவும் தனி தீர்மானத்தை நிறைவேற்றிய வகையில் நடிகர் விஜய் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற கான்செப்ட் இன்னைக்கு துண்டா தெரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இதுக்கு எல்லா பேச்சிலையுமே மத்திய அரசு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல நடிகர் விஜய், ஒன்றிய அரசு அப்படின்னு தான் பேசியிருக்காங்க. அதையும் நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப திராவிட கொள்கைகளுக்கும் மற்றபடி திமுகவுக்கு ஆதரவாக தன்னுடைய வெளிப்பாட்டை உருவாக்கி விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமாக நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் இதுக்கு திமுக RS பாரதி நன்றி தெரிவிச்சிருக்கிறார். இன்னொரு வகையில கூட்டணி கட்சியான காங்கிரஸ் செல்வ பெருந்தகை ரொம்ப தெளிவா பேசிட்டார். 139 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிக்கிட்ட காங்கிரஸே நீட் தேர்வு தவறு சொல்ற தப்புங்கிறீங்க. ஆனா நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா தமிழக வெற்றி கழகம் அதை தவறுன்னு தான் சொல்லு அப்படிங்கும் போதுல கட்டாயமா உண்மையான கருத்து தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா இதே அடிப்படை இன்னொரு விஷயம், பாஜகவோட ஆப்போசிட் தான் பண்ணுவான். அண்ணாமலை ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இது அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்டவர் நீட் தேர்வெல்லாம் உள்ள டாக்டரா போயிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வு இல்லைன்றதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்கலாம் அரசு டாக்டரா மாறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உண்மையிலே விஜய் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய தனிப்பட்ட கருத்து சொல்லி போட்டு அண்ணாமலை, தமிழிசை, கருணாராஜி போல எல்லாமே விமர்சிச்சிருக்கிறாங்க. என்ன விமர்சிச்சாலுமே சரி, ஆமா நீட் தேர்வுடைய ஒரு விஷயம் என்னங்கிறது இன்னைக்கு டாரா இந்தியா கிழிஞ்சு போச்சு. ஆமா, மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள்
ஆமா, கேள்வித்தாள் கசிவு, மற்றபடி வந்து மீண்டும் எழுத வச்சவங்க எவனுமே பாஸ் ஆகல. இதெல்லாம் இருக்கு. 1563 பேர் நினைக்கிறேன். எழுத வச்சவர் யாருமே பாஸ் ஆகல. அதுல குறிப்பிட்ட அறியாளால மட்டும் குறிப்பிட்ட ஏகப்பட்ட பேர் பாஸ். இதெல்லாம் வந்து ஒரு வன்மை. அப்ப மீண்டும் எழுத வைக்கக்கூடிய சமயத்து யாருமே வரல. யாருமே அதுல பாதி பேர் எழுதவே வரல. சரி, எழுத வந்துதான் பாதி பேர் அதுலயாவது வெற்றி எழுத, அதுலயும் சுத்தமா யாருமே வெற்றி எழுத. அப்படிங்கும்போது ஏகப்பட்ட குளறுபடிகள். இதெல்லாம் தெரியாம வந்து நாங்க வந்து நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட வகையில நாங்க உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம், அதை விட மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு மக்களவையில மாநிலங்களில் பேசியிருக்கிறார். இது மோடியின் உத்தரவாதம். உத்தரவாதம்லாம் அப்புறம் தான், மக்களுடைய உத்தரவாதம் தான் கடைசி வரைக்கும் நிலையானது அப்படிங்கிறது வந்து மோடிக்கும் தெரியல, மற்றபடி இங்க இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் தெரியல. டோட்டலாவே வந்து நீட் தேர்வு வந்து ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்பது நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். உண்மையை பாராட்டுகள் இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய சூழலாக இருந்தாலும் அது அனைத்துமே திராவிட கொள்கைக்கு ஆதரவாகவும், மாநில சுயாட்சி மற்ற சோர்ஸ் ஆதரவாகவும், மற்றபடி குறிப்பாக திமுக மற்றபடி திராவிட கொள்கைகளுக்கு ஒரு உற்சாகமூட்டக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதையெல்லாம் விட தமிழக மக்களுக்கு ஆதரவாக அவருடைய கருத்து ஆழமாக பதிந்து விட்டு என்பது பகிரங்கமான உண்மையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.